சின்ன மருமகள் இங்க திடுதுப்புன்னு எல்லாருமே காலையில வந்து இது மாதிரி உங்க மருமக 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே இது பெரிய விஷயங்க அப்படின்னு சொல்லதும் ராஜாங்க அப்படியே அசந்து போயிறாரு. என்ன, ஏன் மருமகளா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், தமிழ்ச்செல்வி உங்க மருமக தானே? அவங்க தான் 600க்கு 600 மார்க் எடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் சார். ஒரு அமைச்சர் வீட்டு பொண்ணு இந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை சார். பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா அடுத்தடுத்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா மக்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்க நீங்க இப்படியாப்பட்ட விஷயத்த பண்ண நினைச்சு நாங்க எல்லாரும் பெருமைப்படுறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க தமிழ்ச்செல்விட்ட பேசுறாங்க. ஏங்க, நீங்க எப்படி இந்த அளவுக்கு மார்க் எடுத்தீங்க? உங்களுடைய இந்த மார்க் எடுத்ததுக்கான அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாரோ போய் சேரும் அப்படின்னு கேட்க, எனக்கு இதுக்கு உறுதுணையானது எங்க ஹஸ்பண்டும் எங்க மாமனாரும் தான். என்ன, உண்மையாவா? அமைச்சர் இதெல்லாம் கூட பண்றாரா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க ராஜாங்கம் ஒண்ணுமே சொல்ல முடியாம அமைதியா நிக்கிறாரு. இங்க சேதுட்ட பேசுறாங்க. உங்க மனைவி கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எக்ஸாம் எழுதி தன்னால படிக்க முடியும், படிப்பு மேல எனக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை சொன்னதும் சேது ஒன்னே, ஆமா சார், அவளுக்கு நல்லாவே படிக்க வரும். ஆனா ஒரு சில காரணத்தினால அவ படிக்க முடியாம போயிடுச்சு. அதை இப்போ அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். அவளும் அதை காப்பாத்துற விதமா இன்னைக்கு இந்த அளவுக்கு படிச்சு நல்லா மார்க் எடுத்திருக்கா. படிப்பு மேல ஆர்வம் வந்தா படிப்புக்கு வயசு இல்லை அப்படிங்கிறதுக்கு என்னுடைய மனைவி ஒரு உதாரணம் அப்படின்னு இங்க சேர்த்து சொல்றாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி, சாவித்திரி, தாமன்னு எல்லாமே செம டென்ஷன் வராங்க. இங்க பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு ராஜாங்கம் உள்ள வராரு. உள்ள வந்த கையோட இங்க அப்பத்தான் நினைக்கிறாங்க, ஆஹா, நம்மளால தானே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல மட்டும் தமிழ்ச்செல்வியை ராஜாங்கம் திட்டி கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டானா வயிற்றுல வளர நம்ம வீட்டு வாரிசு இன்னத்துக்கு ஆகிறது. அது மட்டும் இல்ல, சேதுவும் இப்பதான் அந்த மிகப்பெரிய கண்டத்துல தப்பிச்சு வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த நேரத்துல அவனும் மாட்டினா கண்டிப்பா அவன் மனசும் ரொம்ப கஷ்டப்படும். அப்போ நம்ம பையன்கிட்ட இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் சொல்லி நாமளே முன்கூட்டியே சொல்லிடணும். அப்பதான் பிரச்சனை அவங்க பக்கம் போகாது அப்படின்னு இங்க அப்பத்தான் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் மோகனா யோசிக்கிறாங்க. இப்ப மட்டும் இவர் கோவப்பட்டு திட்டி அதனால தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்கு எதனா ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா சேதுவால் தாங்கிக்க முடியாது, இவராலும் தாங்கிக்க முடியாது. அதனால நாமளே இவர்கிட்ட இதை பத்தி பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வெயிட் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து காட்டா ஈஸ்வரி ஆரம்பிக்கிறாங்க. ஏன் தாச்சி, இந்த வீட்டுல என்ன நடக்குது? இந்த வீட்டுல மாமா சொன்ன வார்த்தையை மீறி யாருமே எதுவுமே பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்ச்செல்வி மட்டும் மாமாவோட பேச்சு மீறி யாருக்கும் தெரியாம போய் படிச்சிருக்கா, எக்ஸாம் எழுதிருக்கா. இது மட்டும் எப்படி மாமா ஏத்துக்க முடியும்? அப்போ இந்த வீட்டுல இவளுக்கு மட்டும் என்ன எந்த ஒரு சட்டமும் கிடையாதா அப்படின்னு கேட்க, தாமரவனே, அதானம்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கா இவன் மட்டும்? அப்போ நானு சித்திரம்லாம் படிக்காம இருந்தோம். அப்போ இவன் மட்டும் இப்படி படிச்சா இதுக்கு என்ன அர்த்தமா? கேளுமா நீனு அப்படின்னு சொல்ல ராஜாங்க வராரு. வந்த உடனே ராஜாங்கத்துல கேட்கிறாங்க சாவித்திரி, அண்ணன், என்ன நடந்திருக்கு இந்த வீட்டுல? ஏன்னா இந்த வீட்டுடைய மானம், மரியாதை, கௌரவம் என்ன ஆகுது? உன்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாரும் படிக்க கூடாது, இதுதான சட்டம். அப்படி இருக்கும்போது அவ மட்டும் எப்படின்னா இந்த பரீட்சை எழுதுனா மார்க் வாங்கியிருக்கா? அப்போ அவளுக்கு மட்டும் இந்த வீட்டுல எந்த ஒரு சட்டமும் கிடையாதானே? இது என்ன நியாயம்? அப்போ இந்த வீட்டுல தாமரைக்கு சித்ராவுக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமான அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. உடனே அப்பதான் சொல்றாங்க, இங்கே பாரு சாவித்திரி, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வீட்டுல அவன் சொன்ன உடனே தாமரை சித்ராலாம் அவளுக்கே படிக்கிறது விருப்பம் இல்லை. அதனாலதான் சொன்ன உடனே படிப்பு நிப்பாட்டிட்டு வீட்டுல அமைதியா இருந்தாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி அப்படியாப்பட்ட பொண்ணு கிடையாது, நல்லாவே படிக்கிற பொண்ணு. நம்ம குடும்பத்துக்கு படிப்பு செட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவளும் அவளுடைய ஆசையெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டுல எப்போதும் போலதான் வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஆனா அவ திடீர்னு கர்ப்பம் ஆயிட்டா. இந்த வீட்டு வாரிச அவ சுமக்கிறா. அந்த நேரத்துல அவளுக்கு இந்த பரீட்சை எழுதணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆசையா இருந்துச்சு. அதனால இந்த நேரத்துல அவளுடைய ஆசை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்குதான் என்ன பண்ணுன்னு தெரியாம இத நான் தான் முடிவு பண்ணி அவளை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணேன். நான் தான் அவளை பரீட்சைக்கும் அழைச்சிட்டு போனேன். ராஜாங்கம், நீ எனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சனா கொடுப்பா, தாராளமா அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா தமிழ்ச்செல்வியை மட்டும் எதுவும் பண்ணிடாதப்பா, ப்ளீஸ்பா அப்படின்னு கெஞ்சுறாங்க. இன்னொரு பக்கம் சேது சொல்றாரு, அப்பா இங்க பாருங்கப்பா, அவளால நம்ம வீட்டு நிறைய அசிங்கம் ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்லப்பா. ஆனா இதனால நமக்கு எந்த ஒரு அசிங்கமும் இல்லை. பாருங்க, டிவியை பாருங்கப்பா அப்படின்னு இங்க சேது டிவியை போறாரு. பார்த்தா இங்க ராஜாங்கத்தை பத்தி எல்லாருமே ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஒரு அமைச்சர் தன்னுடைய மருமகளை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஒரு லட்சியத்தை அடைய வச்சிருக்காரு. இப்படியாப்பட்ட அமைச்சர் நம்ம நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனா கண்டிப்பா இந்த நாடு நல்ல ஒரு வல்லரசு நாடா மாறதுல
எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அப்படின்னு எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே இதை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. பாத்தீங்களாப்பா, இதனால உங்களுக்கு ரொம்பவுமே மரியாதை கூடி இருக்குப்பா. எல்லாருமே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் அவங்களுடைய கோரிக்கையும் ஆசையும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்கப்பா. இந்த விஷயத்தினால தமிழ் செல்வியால நமக்கு எந்த ஒரு அசிங்கமும் இல்லப்பா. உங்களுக்கு நல்ல ஒரு பேர் தாப்பா கிடைச்சிருக்கு. அதனால ப்ளீஸ்பா எங்களை மன்னிச்சு ஏத்துக்குங்கப்பா அப்படின்னு சேர்ந்து சொல்றாங்க. மோகனா உடனே, ஏங்க புலதாச்சி பண்ணுங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நாம இந்த நேரத்துல என்ன பண்றோமோ அதுதாங்க அந்த குழந்தைக்கும் அப்படியே போய் சேருன்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்ச்செல்வி நல்லா படிச்சு 600க்கு 600 மார்க் எடுத்திருக்கா. அப்படி நம்ம எல்லாரும் அவளை புகழ்ந்து பேசும்போது அவளுக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும்லங்க. கண்டிப்பா அது குழந்தைக்கு நல்லதானங்க. அதனால இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. அந்த கோயில சாமியார் சொன்னார்ல, சேதுக்கு எத்தனை கண்டம் வந்தாலும் கண்டிப்பா அந்த கண்டத்துல இருந்து சேதுவை காப்பாத்துறது தமிழ்ச்செல்வியுடைய தாலி பாக்கியம் மட்டும்தான் சொன்னாரு. ஞாபகம் இருக்குங்களா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது சொல்லி தமிழ்ச்செல்வியை திட்டி இந்த வீட்டோட வெளியே அமைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது தமிழ்ச்செல்வியை மட்டும் பாதிக்காது, நம்ம புள்ள சேதுவையும் தான் பாதிக்கும். சேதுவை பாதிச்சா இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிச்ச மாதிரிங்க. கொஞ்சம் பொறுமையா முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன என்ன மதனி என்ன பேசுறீங்க? அத்தாச்சி நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாரும் என்ன பேசுறீங்க? அப்போ இந்த வீட்டுல இவருக்கு என்ன தனி சட்டமா? போஸ் எந்த பிரச்சனை பண்ணாலும் போஸ உடனே கண்டிக்கிறீங்கல்ல, வெளியே அனுப்புறீங்கல்ல. அப்போ போஸ் தப்பு பண்ணா ஒரு நியாயம், இதே இவ தப்பு பண்ணா ஒரு நியாயமா? தப்பு யார் பண்ணாலும் ஒரே மாதிரி தானே மாமா நீங்க முடிவெடுப்பீங்க. தமிழ்ச்செல்வி பண்ணது தப்புதான் மாமா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? அவளை ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது மாமா, சொல்லுங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி கத்த. உடனே இங்க ராஜாங்கம், இங்க பாரு ஈஸ்வரி, சாவித்திரி, இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், இந்த வீட்டுடைய பேரை கெடுக்க கூடாது அப்படின்னு தான் நான் ஒரு சில சட்டத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஆனா அந்த சட்டத்தால நம்ம குடும்பத்துக்கு பெருமை தான் வந்து சேருது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அது தப்பு கிடையாது. தமிழ்ச்செல்வி இந்த சட்டத்தெல்லாம் மீறி போய் படிச்சது, எக்ஸாம் எழுதுனது எல்லாமே தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆத்தா சொன்ன மாதிரி அவ இப்போ கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமா இருக்க பொண்ணுங்க ஆசைப்படுறத செஞ்சு தர வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி வயித்துல சேதுவோட அம்மாவே வந்து பிறக்க போறாங்க. அப்போ இந்த நேரத்துல தமிழ்ச்செல்வி அவளுடைய ஆசை நிறைவேற்றுச்சது எங்க அம்மா, இவங்க பண்ண தப்பு இல்ல. அது இல்லாம பாருங்க, இந்த ஊர் உலகத்துல ராஜாங்கம் அவனோட வீட்டுல பெண்களை ரொம்பவுமே ஒரு இழிவா நடத்துறான், படிக்க வைக்க மாட்டான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி ஒரு பேரு நம்மளுடைய எதிர்கட்சியினர் பரப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தமிழ்ச்செல்வி இந்த மார்க் எடுத்து என்ன பெருமைப்படுத்திருக்கா. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வி பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால தமிழ்ச்செல்வி எப்போதும் வளர்ந்த வீட்டுல இருக்கலாம். அவ இந்த வீட்டோட சின்ன மருமகளா தொடர்ந்து இந்த வீட்டுல தான் இருப்பா அப்படின்னு ராஜாங்கம் சொல்றதை கேட்டு இங்க ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை 3 பேரும் சம்மதிச்சு வராங்க. ராஜாங்கம் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடாரு. உடனே அப்பதான் ஓடி வந்து தமிழ்ச்செல்வி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. என் பேத்தி எவ்வளவு பெரிய மார்க் எடுத்திருக்கா, இந்த ஊர் உலகமே பார்த்து மெச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவ படிச்சு இவ்வளவு பெரிய மார்க் எடுப்பான்னு நான் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லவும் தமிழ்ச்செல்வி உடனே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டின்னு சொல்றாங்க. ஐயோ தமிழே, காலில் விழக்கூடாது, நீ இப்ப கன்சீவா இருக்கல, குடியெல்லாம் கூடாதுமா, வாமான்னு சொல்றாங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு, சாவித்திரிக்கீங்க பயங்கரமா வயெல்லாம் எரியுது. என்னடா இது, இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அமிச்சலான்னு ட்ரை பண்ணா, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டுது, என்னதான் பண்றது இருக்கு அப்படின்னு 3 பேருமே இங்க வைத்தறிச்சல்ல அப்படியே குறுன்னு பாக்குறாங்க.